திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும், வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை, புரைபுரை கணிய பூந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்த மெய்ச்சுடரே, திரைபொறாவன்னும் அமதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய, பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே, நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, அடியேனை இச்சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய மனமொழிமைகளால் வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, உமாபதி சிவனார் அருளிய போற்றி பகருடைய நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையில், இன்று குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய 33வது கண்ணியினை சிந்திக்க வாய்ப்பு கிட்டியுள்ளது. 32, 33, 34 ஆகிய 3 கண்ணிகளை பாடி அதில் 33வது கண்ணியை சிந்திப்போம். பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மறுவி, உருவுடன் நின்று ஒங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி, நீங்காத முன்னை மலத்து இருள் உள்மூடா வகையகத்துள் துன்னும் இருள் நீக்கும் சுடரே போல். இதிலே 33வது கண்ணி, உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி. ஒரு அழகான இடம் இது. இறைவன் பண்டாரியாய் நின்று உயிர்களுக்கு அருள் செய்கின்ற அந்த நிலையிலே, இந்த உடம்பு என்கின்ற இந்த வீட்டில் அன்பு சேர்கின்ற 5 கட்டுகள், மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, நெற்றி ஆகிய 5 வீட்டு பகுதிகளிலே, அதில் கீழே இருந்து மேல் நோக்கி வருகின்ற நிலையிலே மூலாதாரத்தை தாண்டி உந்தி பகுதியும், அதனைத் தொடர்ந்து நெஞ்சு, கழுத்து. நேற்று கழுத்து பகுதியை சிந்தித்திருந்தோம். அந்த கழுத்து பகுதியிலே முன்பு செய்த இருவினைக்கு ஏற்ப நனவின்கண் இன்பத் துன்பங்களை நுகரச் செய்தவாறு, கனவின் கண்ணும் இருவினை நுகர்ச்சி உண்டானதை அறிந்து அந்நுகர்ச்சியில் பொருந்தச் செய்து இறைவன் ஆன்மாவை
அந்த இருவினை நுகர்ச்சிகளை அந்த ஆன்மாவிற்கு உண்டானதை அறிந்து அந்நுகர்ச்சியில் பொருந்தச் செய்கின்றான் இறைவன். என்னே அவனுடைய கருணை. குணவழி விட்டு திருத்தி என்ற வகையிலே இங்கே ஆன்மாவினுடைய விருப்பத்திற்கு தக்கவாறு கருணை செய்கின்ற இறைவனுடைய கருணை எவ்வாறு போற்றுவது? அப்படிப்பட்ட நிலையில் அதற்கு மேல் நெற்றி என்கின்ற இடத்திற்கே அது நகருகின்றது. ஒருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவி எல்லாம் புகுந்தீண்டி. பின்பு அதற்கு மேலான நெற்றியின் இடமான ஓலக்க மண்டபத்தில் பருவுடலுடன் சேர்ந்து நின்று கனவின் கண் செயல்படாமல் இருந்த அரிக்கருவிகள், அங்கே கனவு நிலையில் 10 கருவிகள் செயல்படாமல் இருந்தது. அந்த செயல்படாமல் இருந்த அரிக்கருவிகள், அதாவது ஞானேந்திரியங்கள் ஆகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற 5 கருவிகளும் தொழில் கருவிகள் ஆகிய கண்மேந்திரியங்கள், பேச்சு, கால், கை, எருவாய், கருவாய் என்னும் 5 ஆக 10 கருவிகளும் கனவில் செயல்பட்ட 25 சேர்ந்து 35 கருவிகள் பொருந்தி செயல்படுமாறு செய்து இறைவன் இவ்வான்மாவிற்கு அந்த நெற்றி என்கின்ற அந்த நனவு இடத்திலே 35 கருவிகளை பெருமான் பொருந்தி செயல்படுமாறு செய்கின்றான். ஆன்மா செய்து கொள்ளவில்லை, சிவம் செய்து கொடுக்கின்றது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த நெற்றி புருவ அந்த நடுவாகிய அந்த இடத்திற்கு ஓலக்க மண்டபம் என்று அழகான பெயர். புருவ நடுவாகிய ஓலக்க மண்டபத்திற்கு உயிர் சென்று சேருகின்ற முன் நீங்கிய எல்லா கருவிகளும் சேர்ந்து அந்த நனவு நிலையிலே பருவுடலில் செயல்பாடுகள் நடைபெறும். உயிர்ப்படங்களில் உண்டான ஆணவ மயக்கம் உயிரை மயக்காத வண்ணம் இருளை நீக்கும் விளக்கைப் போல, இருளானது இருக்கின்ற இடத்திலே ஒரு விளக்கு வைத்தால் எப்படி அங்கே இருள் மறைந்து அங்கே உதவியாக இருக்குமோ பொருளை காண, அந்த விளக்கானது உதவியாக இருப்பதை போல இந்த உயிரிலே வாக்குகள் 4ஐயும் இறைவன் கூட்டுவான். நனவு நிலையில் உயிர்களை வெவ்வேறு தொழில்களில் வல்லவர்களாகச் செய்து அவர்கள் செய்கின்ற அந்தந்த தொழிலில் செலுத்தும் இறைவனுடைய அறக்கருணை. இது உயிர்களுக்கு பெருமான் செய்கின்ற பெரும் கருணை என்று நம்முடைய மாவதி சிவனார் அருளுகின்றார். அப்படி உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் பூங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி என்ற அழகாக இந்த கருவிகளை சிவம் ஆன்மாவினுடைய இன்ப துன்ப நுகர்ச்சிகளுக்காக கூட்டி அவன் உதவியாக இருந்து தானே நுகர்ந்து அனுபவத்தை ஆன்மாக்களுக்கு கருணையாக கொடுக்கின்ற அந்த நிலை இன்றைய கண்ணியில். இதற்கு இந்த நனவாகிய நிலை நம்முடைய சம்பந்த பெருமானை நனவிலும் கனவிலும் மறவாமல்
பெருமானையே நினைப்பேன் என்று அருளுவார். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போதணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே இது போயமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரண்ணே என்று நம்முடைய திருவாவடுதுறை பதிகத்திலே பெருமானை கனவினும் நனவிலும் மறவாது வழிபடுவேன் என்று கனவு நிலையிலும் பெருமானை வழிபடுவேன் என்கின்றார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வதைப் போல மற்றுபற்றனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையுரை பாண்டி கொடுமுடி நற்றவா பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே என்று தான் மறந்தாலும் என்னுடைய நாவானது உன்னையே துதிக்கும் மையனே என்று உருகிச் சொல்லுவார். அப்படி இங்கு சம்பந்த பெருமான் திரு கருக்குடி தலப்பதிகத்திலுமே நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்தெய்தும் நின்மலன் என்று பெருமானுடைய அந்த அருளை மறவாது வழிபடுவேன் என்பார். மணிவாசக பெருமானும் கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனை கழலோன் என்று கனவிலும் தேவர்க்கு அரியவனாகவும் நமக்கு அடியவர்களுக்கு எளியவனாக விளங்குகின்ற அந்த நிலையினை திருவாசகத்தில் வைத்து பாடுவார். ஒரு அழகான திருமந்திரம் 8ஆம் தந்திரத்தில் நனவில் நனவு புலனில் வழக்கம் நனவில் கனவு நினைத்தல் மறத்தல் நனவில் சுழுத்தி உள்நாடல் இலாமை நனவில் துரியம் அதீத தூண் நந்தியே என்று சாக்கிரத்தில் சாக்கிரம் சாக்கிரத்தில் கனவு சாக்கிரத்தில் சுழுத்தி உறக்கம் என்கின்ற நிலை சாக்கிரத்தில் துரியம் சாக்கிரத்தில் துரியாதீதம் என்று அங்கே நனவிலே ஏற்படுகின்ற அவத்தை இதை சாக்கிரத்தில் சாக்கிரம் என்று நனவு நிலையில் உள்ள நனவு அது பொறிகள் வழியே புறத்தே உலாவி புலன்களை புதிதாக உணர்கின்ற நிலை இது சாக்கிரத்தில் சாக்கிரம் என்கின்ற நனவில் நனவு என்கின்ற நிலை. அடுத்து சாக்கிரத்தில் கனவு இது நனவில் கனவு இது புறத்து சென்று புதிய காட்சிகளை காணாது முன்பு கண்டவற்றையே நினைத்திருத்தல். அடுத்து சாக்கிரத்தில் சுழுத்தி அதாவது நனவில் சுழுத்தி முன்பு கண்ட காட்சிகளையும் விடுத்து பொதுமையின் நிற்றல் அந்த காட்சிகளை எல்லாம் விடுத்து நிற்றல். அடுத்து சாக்கிரத்தில் துரியம் அதாவது நனவில் துரியம் இது புறப்பொருள்களால் விளைந்தது துன்பமாக இருந்தால் அதனை போக்கவும் இன்பமாக இருந்தால் அதனை காக்கவும் ஆகிய வழிகளை பலவாறு எண்ணுகின்ற நிலை. அடுத்து சாக்கிரத்திலே துரியாதீதம் அதாவது நனவிலே துரியாதீதமாவது
இவ்வாறு எவ்வித நினைப்புகளும் இன்றி துன்பம் அல்லது இன்பத்திலே மூழ்கி தன்னை மறந்து இருக்கின்ற நிலை சாக்கிரத்தில் துரியாதீதம். எனவே நாம் பெருமானை அன்போடு அந்த சம்பந்த பெருமான் அருளியவாறு கனவிலும் நனவிலும் அவனை மறவாது வழிபாடு செய்கின்ற அருளாற்றலை அவன் அருளால் நாம் பெறுதல் வேண்டும். இந்த உடம்பானது பெருமான் கொடுத்த பெரிய கொடை. இதை லிங்கம் என்றே நம்முடைய திருமூல தேவநாயனார் அருளுகின்றார். அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஞானலிங்கம் என்று லிங்கத்தினுடைய வகைகளை திருமூலர் அருளிய நிலையில் அண்டலிங்கமாவது லிங்கமாவது யாரும் அறியார், லிங்கமாவது எண்டிசையெல்லாம், லிங்கமாவது என் கலையும் லிங்கமாக எடுத்தது உலகே என்று இந்த லிங்கம் என்பது ஈசருடைய அடையாள குறி. அது தழல் வடிவை குறிக்கின்ற நிலை. இது பொருள் பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம் என்கின்ற வகையிலே அனைத்தையும் அடக்கிய அந்த குறியீடு சிவலிங்கம். இது இன்னொரு நிலையிலே நம்முடைய திருமூல தேவநாயனார் பிண்டலிங்கம் என்று இந்த உடம்பை குறிக்கின்றார். ஒரு அழகான அந்த திருமந்திரம், மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று நம்முடைய உடம்பானது பெருமானுடைய அந்த பேராற்றலை பெறுகின்றவாறு பெருமான் வடிவமைத்து கொடுத்திருப்பதை நமக்கு திருமூல தேவநாயனார் அழகாக அருளுகின்றார். எனவே உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று நம்முடைய இந்த உடம்பானது பெருமான் கொடுத்த கொடையாக, ஆலயமாக நாம் இதை பேணுதல் வேண்டும் என்று அங்கே உயிரே சிவலிங்கமாக இருப்பதை குறிப்பிடுவார். நம்முடைய சாக்கிய நாயனார் புராணத்திலே இந்த திருமூல தேவநாயருடைய இந்த பாடலுக்கு ஏற்றவாறு ஒரு அழகான பாடல் சிவலிங்க வடிவிற்கு காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம், நானாது தேடிய மால் நானாது நேடிய மால் நான்முகனும் காண நடு சேனாரும் தழல் பிழம்பாய் தோன்றியது தெளிந்தாராய் என்று காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ் புரியாம் சிவலிங்கம் என்று நமக்கு இந்த சிவலிங்க வடிவினை, நமக்கு உடம்பே சிவலிங்கமாக இருக்கின்ற அந்த நிலையை, இதற்குள் உயிருக்கு உயிராக சிவம் இருப்பதை நமக்கு அருளுகின்றார். ஒரு அழகான இந்த மந்திர பாடல்கள் திருமூலரால்
அருளப்பட்டது. எனவே இன்று நாம் இந்த நனவு என்கின்ற அந்த திரு ஓலக்க மண்டபத்தில் உயிர் வந்து சேர்ந்த நிலையை நாம் பெருமானுடைய பெரும் கருணையால் இன்று சிந்திக்க பெற்றோம். அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பில் பெருமானுடைய திருவருளோடு தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி வாழ்த்து. என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.